தமிழ் மக்கள் என்ற ரீதியிலே இந்தியன் ஹை கமிஷனருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுத வேணும் என்று சொல்லி சொன்னபோது அங்கிருந்து ஒரு லெட்டர் ஒன்று தயாரித்து அனுப்பப்பட்டது. காலநிலை சூழ்நிலை மாறின காரணமாக எங்களால் அனுப்ப முடியாது. ஆனால் தொடர்ந்தும் அவர்கள் இளநாடு பத்திரிகையில் இந்த 13வது திருத்தம் சம்பந்தமாகவும் அது ஏன் அமுல் நடத்தப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக எழுதி அதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற திரு நண்பர் ஜவீந்திரா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் கந்தசாமி அவர்களே மற்றும் இனிய நண்பர்களே ஆகியோருக்கு உங்கள் அனைவருக்கும் உண்மையில நான் வேறொரு நிகழ்வுக்காக இங்கே வந்திருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அழைப்பில் கேட்க என்னுடைய சில அபிப்பிராயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நான் எந்த ஒரு அமைப்பை பற்றியோ அல்லது எந்த ஒரு கட்சியை பற்றியோ பேசுகிற அவசியம் எனக்கு இல்லை. இலங்கை சூழலில் வாழ்கின்ற ஒரு நபர் என்ற வகை இன்றைய சூழலிலே இந்த மாகாண சபை முறைமையை உச்சபட்சமாக கையாள வேண்டிய தேவை ஏன் இருக்கிறது என்ற அடிப்படையில் என்னுடைய சில அபிப்பிராயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு தெரிந்ததைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னை விட எனக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிந்தவர்கள் இருக்காங்க. முதலாவது விஷயம், யுத்தம் முடிந்து 16 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 14 வருஷ காலத்தில் பல்வேறு விடயங்கள் உரையாடப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரியும். அவ்வாறு உரையாடப்பட்ட விஷயங்கள் பல விஷயங்கள் மிகவும் சிறந்த விஷயம். ஆனால் அந்த விஷயங்களில் ஒரு அடிப்படைகளால் முன்னோக்கி பயணிக்க முடியவில்லை என்பது இந்த 14 வருஷ காலத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற படிவு. அப்போ ஏன் எங்களால் அந்த விடயங்களில் முன்னோக்கி நகர முடியவில்லை என்ற கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம். இந்த 14 வருட காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ற விஷயத்தில் பல விஷயங்களை கலகம் பேசுகிறார். ஆனால் இந்த 13வது திருத்த சட்டத்தை தாண்டி ஒரு அடிப்படை யாராலும் அரசியல் தீர்வு என்ற விஷயத்தில் நகர முடியும். தீர்வை பற்றி பேசலாம். தீர்வு என்பது இலங்கையில் சட்டமாக்கப்பட்டால் தான் தீர்வு. பேசுவதெல்லாம் தீர்வுகள். அந்த வகையில் இந்த 14 வருட கால அனுபவத்தில் இந்த மாகாண முறையை உத்தரவாதமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஈழத்தமிழர்களுக்கு தவிர்க்க முடியாதது என்ற அடிப்படையில் தான் முதலாவது எங்களுக்கு முக்கியமாக. எங்களுக்கு வடகிழக்கில் அரசியலை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு கிரவுண்ட், ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ எந்த பிளாட்ஃபார்மும் அரசியல் கட்சிகள் இருக்குது. சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள். அந்த அவ்வப்போது அறிக்கைகள் வருகின்றன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. அப்படி அனுப்பப்படுகிற கடிதங்களில் யார் சரியாக அனுப்புவது என்று சண்டை நடக்கின்றது. இப்படியே கடந்த 16 வருட காலம் நடந்திருக்கிறதே தவிர இந்த 16 வருட காலத்தில் நாங்கள் மேலும் மேலும் தாயக சூழலில் பின்னடைவைத்தான் சந்திக்கிறோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கு கல்வி விஷயங்கள் எங்களுக்கு இருக்கிறதும் போய்விட்டது. அப்போ இந்த பின்னணியில் மாகாண சபை முறைமையை உச்சபட்சமாக பயன்படுத்துவது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு நோக்கிய பயணத்தில் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. இதில் நாங்கள் அவர் இவரை குற்றஞ்சாட்டுவதெல்லாம் வேறு விஷயம். இப்பொழுது இருக்கின்ற இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எல்லோருமாக செயற்படுவது தான் முக்கியமானது. நான் இப்படி இன்றைக்கு இலங்கையினுடைய நிலைமையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இப்பொழுது இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருவேளை இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த மாட்டேன் என்று சொன்னால் கூட யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். வேணுமென்றால் அவர்கள் அது செய்தவர்கள் இது செய்தவர்கள் என்று அறிக்கை விடலாம். ஒரு எதுவும் செய்ய முடியாது என்றால் இதுதான் இலங்கையுடைய நிலைமை. ஏனென்றால் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று ஒரு கடுமையான அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய புரட்சிகள் கூட இப்பொழுது இலங்கை தீவில் கிடையாது. குறிப்பாக இந்தியா அப்படி ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க போவதே கிடையாது என்றால் இந்த தூதரங்களோடெல்லாம் நான் பழகிறேன். அவர்கள் சொல்லுவார் 13வது அமுல்படுத்துங்கள் என்று அவ்வப்போது சொல்லுவார்கள். தவிர பிரத்யேக அழுத்தங்கள் ஒரு காலத்தில் இருந்தது போன்ற அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய எந்த ஒரு சூழலை இப்பொழுது இலங்கை கிடையாது. இவ்வாறான ஒரு சூழலில் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற விஷயத்தில் அனைத்து கட்சிகளும் உடனடியாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்பொழுது ஏற்படுகிறது.
இதில் இன்னொரு மனித செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதை நாங்கள் வலியுறுத்தோம். அதில் ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு விஷயம். ஆனால் நிச்சயமாக அப்படி சேர்ந்து செயற்பட்டால் மட்டும்தான் ஆகப்படுகிறது. இந்த மாகாண சபை முறையாவது நாங்கள் உச்சபட்சமாக பயன்படுத்தலாம். அது அதே நேரம் அதை பாதுகாக்கும். உண்மையாக உதாரணமாக சொன்னால் இப்போ ஏற்கனவே ஒரு அரசியல் யாப்பு முயற்சி பற்றி பேசப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும். அது எதுவுமே நடக்காமல் முடிவுற்றது. இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஒரு அரசியல் யாப்பத்தை கலைக்கும். இப்போ அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்தையில் இருந்தால் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் இலங்கைக்கு நடக்கும். அடுத்த ஆண்டு நடைபெறாவிட்டால் அந்த தேர்தலில் நடக்கும். ஏனென்றால் அதற்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலை நோக்கிய காய்நகர்களில் அந்த கட்சி பிரதானமாக ஈடுபடும். இப்படி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றும். ஆகவே நிச்சயமாக அவர்கள் தேர்தலுக்கு போக மாட்டார்கள். அடுத்த ஆண்டு நடைபெறாவிட்டால் இது தூதரக வட்டாரங்களில் இப்பொழுது அண்மையில் ஒரு சக்தி வாய்ந்த நாட்டின் தூதர் பத்திரிகை ஆசிரியர்கள் சில தெரிவு செய்யப்பட்ட தமிழ் புத்திஜீவிகளை சந்தித்து கலந்துரையாடினார். அப்பொழுது இந்த தேர்தலை பற்றி கேட்டபொழுது அவர் சொன்னதற்கு தனக்கு ஒரு 50 தான் தேர்தல் நடைபெறும் என்பது நம்பிக்கை இருக்கிறார். ஒரு முக்கியமான நாட்டின் ஏனென்றால் அந்த அளவுக்கு தான் நிலைமை. ஒருவரை அவர்கள் தேர்தலை வைக்காமல் புதிய அரசியல் யாப்பை கொண்டு வரப் போகின்றோம் என்று ஒரு உரையாடலை ஆரம்பித்தார். தேர்தல் நடத்துவதற்கான தேவை இல்லாமல் இப்போ இவ்வாறான ஒரு சூழலில் அனைத்து கட்சிகள் இணைந்து முதலில் இப்பொழுது மாகாண சபையை பாதுகாப்பு, இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டிய விஷயத்தை வலியுறுத்தி அந்த தேர்தலை நடத்த வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்குவது முதலாவது. இரண்டாவது விஷயம், இப்போ நாங்கள் என்ன விஷயங்களை பேசினாலும் எங்களுக்கு வடகிழக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு அரசியல், அதாவது பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு இந்த மாகாண சபை ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம். அதை உச்சபட்சமாக பயன்படுத்துவதன் மூலம் அதில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறதாக பலரும் சொல்வார்கள். அது ஒரு விஷயம். எல்லா விஷயங்களிலும் குறைபாடு. இப்போ நான் இந்த சொல்கிற விஷயம் இப்போ ஒரு இல்லைன்ற ஒரு மிக பலமான ஒரு பேரம் பேசும் பலம் இருக்குன்னா நான் நீங்கள் இதிலிருந்து கலைக்க வேண்டிய அவசியம். இதிலிருந்து இப்படி பேச வேண்டிய 13 என்ன இருக்குது, இல்லை இதை பயன்படுத்த வேண்டிய தேவையை பற்றி நாங்கள் இப்பொழுது இந்த இடத்தில் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒஸ்லோ பேச்சுவார்த்தையினுடைய முதலாவது நாள் திரு பாலசிங்கம் அவர்கள் சொல்லுகிறார், அதாவது ஆயுத களைவு என்பது அதாவது அந்த பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விஷயம் இல்லை. ஏனென்றால் அது பவர் ஆஃப் பீப்புள், பார்கெனிங் பவர் ஆஃப் பீப்புள் என்று சொல்கிறார். இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்காக முன்னால் போய் எந்த ஒரு தமிழ் கட்சிகளாவது இதை பேச வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் வெளியேறுகிறோம், நாங்கள் எங்களுடைய வழியில் எங்களால் பயணிக்க முடியும் என்று சொல்ல முடியும். அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதா இந்த இலங்கை தீவு? இந்த காரணத்தினால தான் இது ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஏனென்றால் இதில் இருக்கிற சாதகமான அம்சம் இது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய விளைவு. இதை தொடர்ந்தும் இந்தியா வலியுறுத்தி வருகிறது. ஏனென்றால் எங்களுக்கு இருக்கிற சூழலில் ஒரு 3ஆம் தரப்பு ஆதரவுன்றது எங்களுக்கு கிடையாது. தேர்ட் பார்ட்டி சப்போர்ட்ன்றது எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஆதரவாக அப்படி ஒரு நாடும் இல்லை. உதாரணமாக இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் 144 நாடு சொன்ன பிறகும் இஸ்ரேலை இவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். அதாவது ஒரு ஸ்ட்ராங் பேக்கப் கொண்டு இருந்தால் நாங்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசலாம். எங்களுக்கு இப்பொழுது பார்கெனிங் பவர் இல்லை. இரண்டாவது எங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் இல்லை என்றால் இந்த நிலையில் ஒரு ஹாஃப் தேர்ட் பார்ட்டி மாதிரியான ஒரு தோற்றத்தை எங்களுக்கு இந்த 13ஆவது திருத்த சட்டம் தருது. ஏனென்றால் அதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்தியா அதை கடுமையாக இலங்கையின் மீது அழுத்தங்களை கொடுக்காவிட்டாலும் அதை தனக்குரிய உரித்தாக கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அது எங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிற விஷயம். ஒரு தேர்ட் பார்ட்டி தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு ஒரு லெஜிட்டிமேட் அஸ்பிரேஷன் இருக்கிறது இலங்கை தீவில். அதை 13 அடிப்படையாக கொண்ட அந்த விடயத்தை கையாள வேண்டும் என்று வலியுறுத்தி வருவது எங்களுக்கு சாதகம். அப்போ 13ஆவது சட்டம் முதலாவது ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிற சூழலில், இரண்டாவது இன்றைக்கு வடகிழக்கு இருக்கின்ற நிலையிலே அதை உச்சபட்சமாக பயன்படுத்தி எங்களுடைய மக்களின் இருப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்றால் இப்போ நீங்கள் கனடாவில் வெல் செட்டிலாக இருப்பவர்கள், நான் நினைக்கிறேன் இதில் இருப்பவர்கள் எல்லோருமே குறைஞ்ச ஒரு 25 வருஷத்துக்கு முன்பட்டு இது வந்தவர்களாக இருக்கத்தான் அதிக வாய்ப்பு. ஆனால் இப்போவும் நீங்கள் பார்த்தால் வடகிழக்கில் அந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் தான் கூடுதலாக மத்திய வர்க்கத்திலும் இருக்கு. நீங்கள் வவுனியா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய்
நீங்கள் யாராவது வந்திருந்தால் பார்க்கணும்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ இளைஞர்கள் பாஸ்போர்ட் எடுப்பது இருக்கிறார்கள். பாஸ்போர்ட் எடுப்பது கொஞ்சம் கொண்டு வச்சிருக்கு. அதே போன்று கொழும்பில் இந்த விசா சென்டருக்கு போனால் தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாஸ்போர்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த விசா இருக்க போக்கில் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் அதாவது இந்த புலப்பெயர்வு என்பது ஒரு பேராசையாக இப்பொழுது மாறி அது தினமும் மத்திய வர்க்கத்தை இன்னும் மேலும் மேலும் திருவண்ணாமலை தெரியலண்டா கூட இந்த கேபிள் டிவியில் தெரியலண்டாக்க வீடு காஞ்சியெல்லாம் விற்பனை அதிகமாக விற்கப்படுது. குறிப்பிட்ட ஒரு என்னத்துக்குன்னா அதை நம்ம விற்று பேங்க் பேலன்ஸ் காட்டி இங்கே வருது. அப்போ இந்த நிலையில் நீங்கள் இப்படியே நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் நாங்கள் எதையும் கையாள மாட்டோம், எதையும் செய்ய மாட்டோம், இப்படியே பேசிக்கொண்டே இருப்போம், கடிதம் எழுதி கொண்டே இருப்போம், அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டே இருப்போம் என்றால் தமிழ் வடகிழக்கு தமிழ் மக்களுடைய இருப்பை எப்படி உறுதிப்படுத்தும்? இந்த நிலையில் தான் இந்த மாகாண சபை முறைமை ஆட்சியை கைக்கொள்ள வேண்டியதும் பலப்படுத்த வேண்டியதும் அதிலிருந்து பயணம் செய்ய வேண்டிய தேவையும் எங்களுக்கு ஏற்படுது. இப்போ எங்களுக்கு சில துரதிருஷ்டவசமான அனுபவங்கள் இருக்குது. ஏற்கனவே மாகாண சபை எங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது நான் பழைய இதுக்குமே நான் சொல்கிறது 16 வருஷம். இந்த 16 வருஷத்தில் மாகாண சபை எங்கள்கிட்ட கிடைத்தது தான் கிடைச்சது. அது சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை உச்சபட்சமாக அதை கையாளுவதில் எங்களுக்கு அடிப்படை எங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்கு ஒரு ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை எங்களால் செய்ய முடியாது. இன்றைக்கு இந்திய தூதரகம் அமெரிக்க தூதரகத்திட்ட போனால் முதலாளர்கள் எல்லாரும் வந்தாங்க. தூதரகங்கள் இப்போ சொல்கிறது தமிழ் கட்சிகளுக்கு எல்லாரும் வந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இவர்கள் ஒன்றா வரப்போகுது. அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் ஒன்றா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை உங்களோட பிரச்சனைகள் எழுதி தாக்கணும்னா எல்லா கட்சிகளும் சேர்ந்து அப்படி ஒரு பேப்பரை கொடுப்பதற்கு நிறைய சூழல் இன்றைக்கு தாயகத்தில் இருந்தால் அந்த அளவுக்கு ஒரு தன்மைப்புவாதத்துக்கு சிக்கப்பட்டு எல்லாரும் தங்களை பயன்படுத்த அடிக்கொண்டு இருக்கிறார். ஆலையாளர் கூட்டிருக்காரு, யாரை குத்தினவரை கூட்டிருக்காரு, அஞ்சனவர்கள் தான் எல்லாமே அப்படி இல்லாமல் எல்லாரும் கூட்டு பொறுப்பு கடந்த 14 ஒரு விஷயம் பிழைச்ச உடனே அதை கண்டு ஒரு ஆளை காட்டி நாங்கள் வெளியிலிருந்து பேசுவோம். ஒரு ஆய்வுத்துறையில் இருப்பவர்கள் பேசுவது கட்சிகளுக்கு இருப்பவர்களுக்கு கூட்டு பொறுப்பு. அவை இன்றைக்கு 16 வருஷ கால இந்த அனுபவத்துக்கு பிறகு அந்த கூட்டு பொறுப்பை உணர்ந்து தமிழ் கட்சிகள் செயல்படுறதாங்க. எல்லா கட்சி ஒரு கட்சிக்குள் பிரச்சனை, கூட்டுக்குள் பிரச்சனை, கூட்டணி வைத்துக் கொண்டவர்களுக்குள் பிரச்சனை, இப்படியே பிரச்சனை. இப்போ இந்த பின்னணியில் இந்த மாகாண சபை முறைமை இப்படியே தங்களுக்குள் அடிபட்டு இவர்கள் உச்சபட்சமாக கையாளாமல் போனால் நிலைமை இன்னும் படுமோசமாக. நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தெளிவான ஒரு செய்தி எல்லாருக்கும் தந்தது. வடக்கு கிழக்கிலே ஒரு தென்னிலங்கை கட்சி கணிசமான தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்றது. அது ஒரு அபாய எச்சரிக்கையை கொடுக்குது. தொடர்ந்து இப்படியே இந்த மக்கள் இந்த கதைகளை கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள். வசதி உள்ளவர்கள் வெளியேறுவதற்கு ஆசையோடு இருக்கிறார்கள், வாய்ப்பு கிடைத்தவர்கள் வெளியேறுகிறார்கள். மற்றவர்கள் எப்படி புலம்பெயர முடியாதவர்கள் அரசியல் புலம்பெயர்வை செய்வார்கள். அது எப்படின்னா இந்த கட்சியோட பிரயோசனம் இல்லை. ஒரு தென்னிலங்கை அரசியல் கட்சியோடு சேர்ந்து போனால் நிலங்களோட ஏதாவது இந்த கிராமத்தையாவது அபிவிருத்தி செய்வார்கள் என்ற எண்ணத்துக்கு மக்கள் மெதுவாக வருவார்கள். காலப்போக்கில் இந்த நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் புஷ்பானமாக போகும். இப்போ இந்த பின்னணியில் இப்பொழுது எங்களிடம் இருக்கின்ற இந்த ஒரே ஒரு வாய்ப்பை நாங்கள் உச்சபட்சமாக பயன்படுத்த வேண்டியது. அந்த அடிப்படையில் தான் என்னை போன்றவர்கள் இந்த மாகாணத்தை உச்சபட்சமாக பயன்படுத்தவும் கைக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருப்பார். இந்த கௌரவம் தெரியும், இந்த கௌரவம் எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இலங்கை தீவிலே இப்பொழுது செய்யக்கூடிய உலகாக இருந்தால் நான் சொல்லலாம். என்ன உண்டு, இது ஒன்று தான் எங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தாங்கள் தேர்தலை வைப்போம் என்று அடுத்த ஆண்டு தேர்தலை வைப்போம் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த நிலையிலே அந்த தேர்தலை வைக்க வேண்டும் என்று மிக ஆணித்தரமாக அது ஒரு ஜனநாயக மறுப்பாக நாம் அதை அந்த கோரிக்கையை மாற்ற வேண்டிய தேவை எங்களுடைய தமிழ் கட்சிகள். ஏன்னா இது ஒரு இலங்கை தீவில் 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த தேர்தலை போட்டு வராங்க. இது ஒரு மிக மோசமான ஜனநாயக மறுப்பு. இலங்கை தீவில் 3 தளங்களில் தான் அரசியல் கையாளப்படுவது. ஒன்று நாடாளுமன்றம், மற்றது மாகாண சபை, மற்றது உள்ளூராட்சி. இந்த மாகாண சபையை திட்டமிட்டு ஒரு 8 வருடமாக அவர்கள் போட்டு வந்திருக்கிறார் பல்வேறு ஆட்சியாளர்கள். இந்த பின்னணியில் இந்த மாகாண சபை தேர்தலை முதலில் நடத்துவது மிக பிரபலமானது. அடுத்த இடத்தில் நாங்கள் போவதற்கு முதல்ல மாகாண சபை தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலை வைக்குமாறு அனைத்து கட்சிகளும் வலியுறுத்த வேண்டும் என்ற ஒன்றுபட்டு செயல்பட அது ஒரு மூமெண்டாக மாறுவது என்ற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அதை விட வேறு எதுவும் இல்லை. இப்போ
இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இதை பார்த்தால் ஒரு மூலோபாய விஷயமாக பார்த்தால் இப்போ இப்போ பொதுவாக இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷனில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு பலவீனமான தரப்பு வீக்க பார்ட்டி கேன் பரோ ஃபார் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி. ஒரு ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் நாங்கள் பலவீனமாக இருக்கக்குள்ள எங்களை கதையை யாரும் கேட்க மாட்டோம். இந்த கதையை கேட்க வேண்டிய அவசியம் இப்போ இந்த உதாரணமாக 2009 பின்னரான சூழலுக்கு எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளர் சிங்கள தலைவர் தமிழாக்கக்கூடிய கதையை பெருசாக கேட்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு டீயை தந்து கதைச்சு கொண்டாட 16 வருஷம் இதான் நடக்குது. பேச்சுவார்த்தை நடக்குது, சும்மா கொஞ்சம் இருந்து கதைச்சு கொண்டுவாங்க. இது அவர்களுக்கு தெரியும், இவர்கள் சீரியஸாக இருக்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. அப்போ இந்த நிலையில் இந்த இந்த பலவீனமான தரப்பாக இருக்கிற நாங்கள் எங்களுக்கு 3ஆம் தரப்பு ஆதரவும் இல்லை. ஆனால் 3ஆம் தரப்பு கொண்டு இதை வலியுறுத்தினார். இந்த 13ஆம் இதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுது. அது உங்களுக்கு தான் நல்லது என்று டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கை ஆட்சியாளர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த 13 என்று சொல்லுகின்ற பொழுது சொன்னால் இட்ஸ் குட் ஃபார் ஸ்ரீலங்கா, இது உங்களுக்கு தான் நல்லது, இதை நீங்கள் அமல்படுத்துவது உங்களுக்கு தான் நல்லது என்று என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது விநியோக நாடுகளும் இந்த அரசியல் தீர்வு என்ற விஷயத்தை நேரடியாக அரசியல் தீர்வு சொல்லாவிட்டாலும் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும், தாமதப்படுத்தாமல் அதை அமல்படுத்த வேண்டும் என்ற விஷயம் இங்கேயும் வருகிறது. சர்வதேச அரங்குகளிலும் இந்த அரசியல் தீர்வு என்ற விஷயத்தை பண்ணி என்றால் அதை விட்ட அது ஒரு தப்பிக்க முடியாது அல்லது அதிலிருந்து வெளியேற முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் இன்றைக்கு அரசியல் வந்திருக்கிறோம். அது முக்கியமாக இந்த 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 நாங்கள் இதுவரை கடந்து வந்த பாதையில் இந்த இந்த ஏனென்றால் அது பயலேட்டரல் அக்ரிமெண்டாக இருக்கிறதால அது எங்களுக்கு இந்த நாங்கள் மிக பலவீனமாக இருக்கிற சூழலில் எங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நான் என்ற பருவம் இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இதை உச்சபட்சமாக கையாளவனும் அதை பயன்படுத்தி கொண்டு வாய்ப்புகள் வருகின்ற பொழுது நாங்கள் பயன்படுத்தி கொண்டு யாரும் இந்த சமஸ்தி வேணாம் என்று சொல்லி அதை விடவும் மேலே வாய்ப்பு கிடைச்சாலும் சந்தோஷம். யாரும் யாரும் வேணாம் எங்கள் சமஸ்தியை பற்றி நாங்கள் 76 வருஷமாக பேசுவார். 57ஆம் ஆண்டு பண்டாரநாயக்காவோட பேச்சுவார்த்தையை போய் அவர் சொல்லிட்டார், செல்வாய் ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வர முடியுமான்னு தான் கேட்டேன். அப்படி நிலைப்பாட்டை மாற்றியது தான் பண்டா செல்வாவோட. ஆகவே நாங்கள் கொள்கையை எங்களுடைய அரசியல் வரலாற்றை யாரும் கொள்கையை எடுத்து பிடிச்சிக்கொண்டு இருக்கும். ஆனால் சூழ்நிலைக்காக சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். அதுக்காக கொள்கையை விட்டுட்டு போவதில்லை. அப்படி கொள்கையை விட்டுட்டு சமஸ்தியை உச்சரிக்காமல் ஒரு அன்றைய சூழலை கையாண்ட சிவநாயகம் அவர்கள் சரியென்றால் நாங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழலை உச்சபட்சமாக இன்றைக்கு இருக்கின்ற வாய்ப்பான 13ஐ பயன்படுத்துவது எந்த வகையில் பிழையா, அது எந்த வகையில் துரோகம், அது எந்த வகையில் காட்டிக் கொடுக்கும் உச்சபட்சமாக அன்றைக்கு அப்படி பார்க்க போனால் முதலாவது விஷயம் அங்கே தான் முடியும். கொள்கையை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி கொள்கை இருக்கிறது, ஆனால் சூழ்நிலை அதை விட முக்கியம். இந்த சூழ்நிலையை உச்சபட்சமாக கையாளுவது முக்கியம். அந்த வகையில் தான் இந்த மாகாண சபை ஆட்சி முறைமை அவசியம், அதை உச்சபட்சமாக பயன்படுத்துவது அவசியம் என்று நாங்கள் சொல்கிறோம். என்றால் வேறு எதையும் இப்போது இல்லை, வேறு எதுவும் செய்ய முடியாது இலங்கைக்கு. அதுவே சட்டம், அதுவே பல நெருக்கடிகளாக இருக்குது. ஏன்னா அதுக்கு ஆதரவாக கூட யாரும் கடுமையான சட்டங்களை கொடுக்க தயாராக இல்லை. இப்போ நீங்கள் இந்த நீங்கள் மேற்குலகத்தில் இருந்து மேற்குலக ராஜதந்திர இலங்கையாளர் ஒரு உதாரணம் சொல்லுவோம். எங்கேயாவது போய் தமிழ் மக்களுக்கு அரசு சமஸ்தி அடிப்படையான தீர்வை கொடுக்க எந்த ஒரு ராஜதந்திரியாக சொல்லியிருக்கிறேன், இது ஒரு அமெரிக்க ராஜதந்திரி சொல்லியிருக்கிறேன். நான் டொனால்டு ஊழல்களையும் சந்திக்கிறேன். இலங்கை சிவில் சமூக ஒரு சந்திப்புக்கு வாய்ப்பு இந்தியா 13ஐ வலியுறுத்தி வருகிறது. ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் சொத்தி வளர்ச்சி அதை அமல்படுத்தித்தான் என்றால் அது அமெரிக்க கொள்கையில் அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டிலே இந்த மக்களுக்கு இப்படி ஒரு அரசியல் தீர்வை கொடுக்குது என்று அமெரிக்கா சொல்லாது. அப்படி ஒரு விஷயம் இல்லை அவர்கிட்ட ஃபாரின் பாலிசி. இந்தியா அதை சொல்லுறதுக்கு காரணம் அது இந்தோ ஸ்ரீலங்கை போட்டினுடைய விளைவு. இல்லாட்டி அதையும் சொல்லாது, இந்தியாவும் பேசாமல் போயிருக்கு. அப்படி அது எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதில் பல குறைபாடுகள் இருக்கலாம். என்றால் இந்த அரசியல் யாப்பு விஷயத்தில் இப்போ நீங்கள் வாழ்கிற நாட்டிலேயே கியூபக் கான்ஸ்டியூஷன் பற்றி இப்பொழுதும் விவாதம் நடந்து கொண்டிருக்குது. இந்த வருடம் கூட கட்டுரைகள் வந்திருக்கு. ஏன்னா கான்ஸ்டியூஷன் பற்றி விவாதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அது ஒரு பரிணாம வளர்ச்சி. இவோல்வ் அது ஒவ்வொரு 30 வருஷங்களுக்கு ஒருக்கா பல்வேறு புதிய சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது அந்த கான்ஸ்டியூஷன்லேயே மாற்றங்கள். ஆனால் 13 ஒரு தோல்வியடைந்த விஷயம் என்றது கூட ஒரு என்னை பொறுத்தவரை அது ஒரு வித். ஏனென்றா நாங்கள் ஒன்றை உச்சபட்சமாக கையாளாமல் எப்படி தோல்வியடைந்து சொல்ல முடியும்? உச்சபட்சமாக கையாள வைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளாமல் எப்படி தோல்வியடைந்தது என்று சொல்ல முடியும்?
ஆகவே உச்சபட்சம் நாங்கள் எங்களுக்கு கிடைக்க இந்த வடக்கு மாகாண சபை நான் சொல்றது இப்போ இந்த மாகாண சபையை உச்சபட்சமாக கையாண்டு நீதி சட்டங்களை உருவாக்கி பல்வேறு முயற்சிகளை செய்து அது தோல்வியடைந்து தான் சொல்லியிருக்கலாம் பார்த்தீங்களா கையாண்டு தோல்வி அது எங்கள் அடிப்படை தானே முக்காவாசி சண்டை பிடிச்சி எங்களுக்குள்ள சண்டை பிடிச்சி தானே முக்காவாசி நேரம் போனது ஆகவே உச்சபட்சமாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு எங்களுடைய தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த தமிழ் மக்களுடைய இருப்பை வடகிழக்கிலே தமிழ் மக்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் எல்லாரும் உடனடியாக செயல்பட வேண்டி இருக்குது. இந்த இப்போ நான் நினைக்கிற என்னுடைய கணிப்பின்படி தமிழரசு கட்சி மற்ற எல்லா கட்சிகளும் இந்த விடயத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 13 உச்சபட்சமாக பயன்படுத்துவது அதை கையாளுவதில் யாருக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லை, சிக்கல்களும் இல்லை. ஆகவே அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை முன்னெடுக்க வேணும். இந்த மாகாண சபை முதலில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை உச்சபட்சமாக கொடுக்க வேண்டும். பிரத்யேகமாக இந்த ராஜதந்திர தரப்புகள் ஏனென்றால் இப்பொழுது இந்தியா மட்டுமல்ல இணையம் சொல்லி நாடுகளும் சொல்லுகின்றன மாகாண சபை தேர்தலை தாமதப்படுத்தாமல் நடத்துகின்றன. அவை அதை சாதகமாக கொண்டு எல்லா ராஜதந்திர தரப்புகளுடன் தொடர்ச்சியான உரையாடலை செய்ய வேண்டும். இந்த தேர்தலை இவர்கள் பிற்போட பார்க்கிறார்கள், புதிய அரசியல் ஜாப் என்ற கதையை சொல்லி இவர்கள் பிற்போட கூடும் என்ற விஷயங்களை சொல்லி ஒரு மூமெண்டாக இதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்த கட்டமாக மாகாண சபை தேர்தல் இடம்பெற்ற பின்னர் மாகாண சபை உச்சபட்சமாக பயன்படுத்துவது எப்படி என்ற விஷயத்தை நாங்கள் நோக்கி போகலாம். பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்பி பெறுகிற விஷயம் எல்லாம் இருக்கிறது. அது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை. ரெண்டு அரசியலும் சட்டமும் சேர்ந்த விஷயம் தான். இது சட்ட ரீதியான போராட்டங்களை செய்ய வேண்டிய தருணத்தில் சட்ட ரீதியான போராட்டங்களை செய்யும். அதுக்குரிய சட்ட நிபுணர்கள் அதை செய்யும். அரசியல் ரீதியாக இதை கையாளுகின்ற அடுத்த பக்கத்தில் நாங்கள் அதை செய்வோம். அபிவிருத்திக்கு இதை எப்படி உச்சபட்சமாக பயன்படுத்த வேண்டும் என்று அதை இன்னொரு பக்கமாக செய்யும். அந்த அபிவிருத்திக்கான அபிவிருத்தி என்ற விடயத்தில் இதை உச்சபட்சமாக பயன்படுத்துவதால் புலம்பெயர் சமூகத்தினுடைய பெரிய பங்களிப்பு. அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, கல்வி கொண்டு அங்கே ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் இருந்தால் தானே அதோட புலம்பெயர் சமூகம் என்கேஜ் பண்ண முடியும். அப்போ இந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற சூழலில் இந்த மாகாண சபை முறைமையை தவிர இதுகளும் இல்லை. அதை உச்சபட்சமாக பயன்படுத்த வேண்டிய அந்த நிர்பந்தத்தை நிராகரிக்க முடியாது. அந்த வகையில் இந்த ஆட்சி முறை முக்கியம், அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவது முக்கியம். உச்சபட்சமாக இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு புதிய வாய்ப்புகளுக்காக நாங்கள் காத்திருப்பதும் அந்த வாய்ப்புகளை நோக்கி அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவதும் அவசியம் என்று கூறி உங்களுடைய இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. சுருக்கமாக தெளிவாக இந்த அணுகுமுறை ஏன் எங்களுக்கு தேவை, ஏன் நாங்கள் நடத்தவும், ஏன் ஒற்றுமையாக நடத்தவும், முழுமையாகவும் முழுமையாகவும் இந்த 13வது சட்ட சட்டம் நடைமுறைப்படுத்தி நாங்கள் இந்த மாகாண சபையை நடத்துவதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றதை தெளிவாக கூறுகின்றார். அடுத்ததாக திரு தேவராஜா அவர்கள்